அதாவது குழந்தைகளுக்கு வந்து டயபெட்டிஸ். குழந்தைங்களுக்கு வர்ற டயபெட்டிக் அப்படிங்கிறது என்டையர்லி வேற அது. இன்னொன்னு உளவியல் நோயாளியாவும் மாறிருவாங்க. ஸோ குழந்தை குண்டா இருக்குன்னு தெரிஞ்சா, ஏதாவது நோயினால குண்டாவறதான்னு பாத்தரணும். ஆரோக்கிய சித்த மருத்துவமனை நடத்துகிற இந்த நலத்தின யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிட்டு இருக்காரு நம்ம சித்த மருத்துவர் டாக்டர் சிவராமன் அவர்கள். இன்னைக்கும் அதே மாதிரி நிறைய உரையாடல் நடக்க போகுது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சொல்லுங்க. ஓகே சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் சித்த மருத்துவம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ அதை பற்றின உங்களோட கருத்து? ஆமா. முதல்ல சித்த மருத்துவம் கடைசி தேடலா இருந்துச்சு. இப்போ ஒரு நோய் அப்படின்னா, முதல்ல பல்வேறு மருத்துவமனை நவீன மருத்துவத்த முதல்ல தேடி பாப்பாங்க. அதுக்கப்புறம் அதான் நாங்க சொல்லுவோம். முதல்ல அலோபதி, ஹோமியோபதி, அப்புறம் வெங்கடாச்சலபதி வரைக்கும் போய் பார்த்துட்டு, கடைசியா சரி இதில எல்லாம் சரியாகல, நாட்டு வைத்தியத்தில ஏதோ நல்லாவும்பாங்களே, அப்படின்னா ஏதாவது சித்தா டாக்டர பார்க்கலாம். அப்படின்னு நான் படித்து முடித்த காலத்தில் 30 வருஷம் முன்னாடி, சித்த மருத்துவம் கடைசி தேடலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு, முதல்ல ஏதாவது சிறிய, எளிய மூலிகைகள வச்சு நம்ம நோய குணப்படுத்த முடியுமா? முதல்ல சித்த வைத்தியத்தில எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதில சரியாகல அப்படின்னா, நம்ம நவீன மருத்துவத்துக்கோ, இல்ல வேறு அவசர சிகிச்சைகளுக்கு தேவையா? அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு, சித்த மருத்துவம் முதல் தேர்வாக நகர்ந்திருக்கிறது. அது ஒட்டுமொத்த உலகமும் மரபு சார்ந்த மருத்துவங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. அதுக்கப்புறம் நம்ம உடலை முடிந்தவரை இயற்கைக்கு ஒரு அணுக்கமாக வைத்திருக்கணும். ரொம்ப வேதிப்பொருட்களையும், ரசாயனங்களையும் நம்ம அன்னாட உணவுலயும் சரி, மருந்துகள்லயும் ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு பயம் பெருவாரியான மக்களுக்கு வந்திருக்கு. அதனால மரபு மருத்துவங்கள் ஒரு நாள்பட்டு இருந்தாலும், நம்ம உடலுக்கு பெரிய பக்கவிளைவு தராது. உடலுக்கு நம்ம நோயை வேகமாக வேரோடு எடுத்துவிடும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை மக்கள்ட்ட இருக்கிறது ஒரு பக்கம். இந்த மருத்துவத் துறையில் தொடர்ச்சியாக நடந்து வரக்கூடிய ஆய்வுகள், அத பழைய நம்பிக்கைகளை உறுதிப்படுத்தப்பட்டு வந்திருக்கிற ஆய்வுகள், அது இந்த சித்த மருத்துவம் மீதான நம்பிக்கைகளை பேரளவில் பெருக்கியிருக்கு. அத நான் ரொம்ப பெருமிதமாகவும், மகிழ்வாகவும் பார்க்கிறேன். இன்னும் பொறுப்புணர்வோடும் அதை பார்க்கிறேன். நம்ம இன்னும் ஹை ரெஸ்பான்சிபிளா இன்னும் இந்த மருந்துகளை மிகச் சரியான மருந்துகளை சரியான ஆய்வுக்கு உட்படுத்தி, இன்னும் சரியாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற எந்த அளவுக்கு பெருமிதம் இருக்கோ, அந்த அளவுக்கு பொறுப்புணர்வும் கூடியுள்ளதாக உணர்றேன். ஸோ நம்ம சித்த மருத்துவம் வந்து காஸ்ட்டும் வந்து கம்மி அண்ட் எஃபெக்டிவாவும் இருக்கு அப்படின்னு, மத்த மருத்துவத்த விட எஃபெக்டிவா இருக்கு சொல்றீங்க. காஸ்ட் இன்னும் கம்மி ஆகணும். ஒரு காலத்தில் மிக குறைவாக இருந்துச்சு. ஆனா, இன்றைக்கு சித்த மருந்துகள் எல்லா சாமானியன்களாலும் எல்லா நேரங்கள்லயும் வாங்குற அளவுல இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. அ அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா எங்க மிகப்பெரிய அளவுல தேடல் இருக்கோ, அந்த அளவுக்கு உற்பத்தி இருக்கும். இடைக்காலங்கள்ல நம்ம மறந்து விட்டதனோட விளைவு நெறைய நம்ம பல சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை மருந்துகள இழந்துட்டோம். மூலிகைகள இழந்துட்டோம். களை என்று மூலிகைகளை நம்ம களைச்செடின்னு போய் பிச்சு போட்டுட்டோம். இல்லன்னா களைய கொல்லுன்னு சொல்லி களைக்கொல்லிகள பண்ணிட்டோம். ஆனா உண்மையிலே எது களையோ அதுதான் உடலை பாதுகாக்கக்கூடிய மூலிகை. இப்போ விவசாயத் துறையில களைக்கொல்லி, களைக்கொல்லின்னு போட்டு நமக்கு வேண்டிய தாவரத்த மட்டும் நல்லா வளர்க்கணும். நமக்கு வேண்டிய பழங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காக, பக்கத்தில் அருகாமையில் சிறு சிறு செடிகளை எல்லாம் அழித்தாங்க. அப்ப இப்ப என்ன கட்டாயம் வருதுன்னா, அந்த சிறு சிறு செடிகளை எல்லாம் தனியா வளர்த்தாகணும். அப்படிங்கும்போது அதனுடைய விலைகள் கூடுது. இன்னும் சித்த மருந்துகள் விலை குறையணும். இன்னும் அது சாமானிய மக்களும் அன்னாடம் வாங்கிக் கூடக்கூடிய அளவுல கொண்டு வரணும்னா பரவலாகணும். இன்னைக்கு ஒரு காய்ச்சலுக்கு 50 பைசாக்கு ஒரு மாத்திரைய வாங்கி போட்டு சரியாகும். அதே ஒரு கஷாயம் நிலவேம்பு கஷாயம் வாங்குனா ரூ. 100 ஆகும் அப்படின்னா, அது இன்னும் சாமானிய மக்களுக்கு இதிலிருந்து விலகி தானே போகுது. அப்ப அத நிலவேம்பு எல்லார் தோட்டத்திலயும், எல்லார் வீட்லயும் பின்னாடியே இருந்தது அப்படின்னா, 25 பைசாவுக்கு அத நம்ம செஞ்சிட முடியும். அப்படியான ஒரு சூழலை அடையணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால காஸ்ட் எஃபெக்டிவா வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியல. அதுதான் உண்மை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் அதாவது குழந்தைகளுக்கு வந்து அவங்களுக்குமே டயபெட்டிஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு இல்லையா?
அண்ட் அத எப்படி வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்? அண்ட் அதுக்கு நம்ம சித்த மருத்துவம் எப்படி உதவுது? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களுக்கு வர்ற டயபெட்டிக் அப்படிங்கிறது என்டையர்லி வேற. அது ஜுவனைல் டயபெட்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு திடீர் காய்ச்சல்ல, ஒரு வைரஸ்ல அது ஒரு நாள் ஏற்படக்கூடிய காய்ச்சல்ல, அது கணையத்தில இருக்கக்கூடிய இன்சுலின சுரக்கக்கூடிய ஐலட் செல்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிரும். நல்லா விளையாடிட்டு, ஆடிட்டு, பாடிட்டு இருந்த குழந்தைக்கு ஒரு 2 நாள் ஜுரம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தெரியாது, உடனே தெரியாது. ஒரு 15 நாள், 1 மாசம் கழிச்சு உடல் மெலிய ஆரம்பிக்கும். படுவேகமாக மெலிதல், சோர்ந்து போதல், அப்படி மயக்கடிச்சு விழுறது அப்படிலாம் போய் பார்த்தா தான் தெரிய வரும். டக்குன்னு சுகர பார்த்தா 600 இருக்கும். அது வந்து பெரியவர்களுக்கு வரக்கூடிய டைப் 2 டயபெட்டிக் மாரி கிடையாது. ஒரே நாளில் அந்த கணையத்தினுடைய அணுக்கள் இறந்து போறது. இன்னொரு வகை இருக்கு. நம்ம உடம்புடைய இம்யூன் சிஸ்டமே ஆட்டோ இம்யூனா கணையத்தினுடைய செல்களை போய் அழித்துறது. இதில தான் வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது. அதை தடுத்தல் என்பது வந்து ஒரு யார் கையிலயும் இல்லாத ஒரு சூழலா தான் நான் பார்க்குறேன். அது எப்படி அப்படி தடுக்கணும் அப்படின்னா வந்து ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலும் சரியா இருக்கணும். இந்த வைரஸ்கள் நம்மை வந்து தாக்காத எப்படி கோவிட் வந்து திடீர்னு வந்து ஒரு உலகம் முழுக்க ஒரு பெரிய பிரச்சனைய உருவாக்கிட்டு போச்சோ, அது மாரி அவ்வப்போது சில வகை வைரஸ்களால ஏற்படக்கூடிய ஒரு ஐலட் செல்களோட அழிவுல தான் அந்த ஜுவனைல் டயபெட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. தடுக்க வேண்டிய விஷயம் வந்து யாருக்குன்னா, டைப் 2 டயபெட்டிக் பெரியவங்களுக்கு வருது இல்லையா? அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. பெரிய தொப்பையோட, உடல் எடை அதிகமா இருந்து, கண்ட கண்ட குப்பை உணவுகளை எடுத்துக்கிட்டு, பெரிய அளவுல வந்து உடல் உழைப்பும் இல்லாம, எந்த நேரமும் மன அழுத்தத்தில இருக்கிறவங்க, இரவு உறக்கம் சரியா இல்லாதவங்க, அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கூடி வரக்கூடிய டைப் 2 டயபெட்டிக் அது பெருக்கெடுத்து ஓடுது. அது முன்னாடிலாம் 55, 60 வயசுக்கு மேல வந்தது. இன்னைக்கு 25 வயசு, 20 வயசுல வருது. அது டைப் 2 டயபெட்டிக். அதைத்தான் நம்ம வந்து தடுக்க முடியும். நம்ம வாழ்வியலை சரியா வைத்து, நம்மளுடைய உணவை கட்டுப்பாடா வச்சு, நல்ல உடற்பயிற்சி கொடுத்து, நம்ம வந்து அந்த ஐஜிடிக்குள்ள போகாம தடுக்கலாம். குழந்தைகளுக்கு வரக்கூடியதுங்கிற விஷயத்துல வந்து யாருக்கு வருதுன்னா, இந்த மாரி வைரஸ் இதில வரும்போது திடீரென ஏற்படக்கூடிய அதில நெறைய ஆய்வுகள் வருது. இப்படி எப்படி தடுப்பூசிகள்னால அத தடுக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அது மாரி இதில செய்ய முடியுமாங்கிற ஆய்வுகள் நெறைய நடந்து கொண்டு இருக்கிறது. சர்க்கரை நோய் மட்டும் இல்ல. அத தாண்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம், ஹைப்பர் டென்ஷன் அண்ட் இப்போ சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே கூட கேன்சருமே வந்து நெறைய வந்துட்டுருக்கு. சரி, ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறப்ப, அவங்கள நாங்க வந்து பிரெக்னன்ட் வுமனோ, ஒரு குழந்தைகளோ, வல்னரபிள் குரூப் அப்படிம்போம். அவங்கள வந்து ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும். எல்லாத்துக்கும் கர்ப்பிணி பெண்களோ, பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களோ, குழந்தைகளோ எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு கவனத்தை வந்து மருத்துவ உலகம் கொடுக்குது. ஆனா, இன்னைக்கு வந்து குழந்தைகளினுடைய ஒபிசிட்டி நீங்க முதல்ல சொன்ன சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிங்கிறது மிகப்பெரிய அளவுல கூடுது. ஒரு காலத்தில குண்டா ஒரு குழந்தைய பார்த்தா, போஷாக்கா இருக்கானே! அவன் நல்லா தினம் வந்து பயங்கரமா சாப்பிட்டு வந்துட்டு இருக்கான்னு சந்தோஷப்பட்டாங்க. குண்டு குழந்தைகள் வந்து வருங்காலத்தில் பெரும் நோயாளிகளா மாறிருவாங்க. இன்னொன்னு உளவியல் நோயாளியாவும் மாறிருவாங்க. நம்ம இப்ப தெரியாது. இப்ப தாய்க்கு வந்து என்ன தோணும் அப்டின்னா, குழந்தைய போய் சாப்பிடாம இருக்கன்னு சொல்ல எப்படிங்க அது முடியும்? அப்படின்னு பேசுவாங்க. ஆனா இப்ப நீங்க அத தடுக்கல அப்டின்னா, பின்காலத்தில பெரும் வருத்தத்துக்கு உங்களுக்கும் வரும். அந்த குழந்தை ஒரு உளவியல் சிக்கலுக்குள்ள வரும். ஒரு மிகப்பெரிய குண்டா இருக்கும்போது, பிற குழந்தைகளோடு அது விளையாட முடியாத ஒரு சூழலும், அந்த குழந்தைகள் குழந்தைத்தனமாக இந்த குழந்தையை எள்ளல் செய்வதும், கிண்டல் செய்வதும், ஒரு பகடி பேசுவதும் நடக்கும்போது, அந்த குழந்தைக்கு இயல்பா அணுக்கமாகக்கூடிய தன்மை மாறி ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க. முன் வரிசைக்கு வரமாட்டாங்க. மேடை ஏற மாட்டாங்க. முன்னாடி நின்னு பேச மாட்டாங்க. இப்படிலாம் வரும்போது, அந்த ஆளுமை தன்மையும், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாம் போயிடும். ஸோ குழந்தை குண்டா இருக்குன்னு தெரிஞ்சா, ஏதாவது நோயினால குண்டா வருதான்னு பார்த்துறணும். தைராய்டு மாரி பிரச்சனைலாம் வருதா? அப்படி இல்ல, நெறைய தீனி பெருந்தீனியா இருக்கு. தின்பண்டங்கள் பயங்கரமா சாப்பாட வாங்கி குடுத்துட்டுருக்கோம். விளையாட்டு இல்ல. அப்படின்னு தெரிஞ்சா, அத்தனையும் அந்த தாய் வந்து தாயும், தகப்பனும் முழுமையா பண்ணி, குழந்தைய மெலிய வைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். இது முதல் விஷயம். அடுத்து நீங்க சொன்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்கள், குழந்தைகளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நெறைய காரணங்கள் இருக்கு. உணவு மட்டும் இல்ல. சூழல் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பா இன்றைக்கு வந்து இந்த இரத்த புற்றுநோய்கள்ல சில வகைகள் வந்து குழந்தைகளுக்கு தான் வரும் அது. அது வர்றதுக்கெல்லாம் காரணம் நம்ம சூழல்ல நடக்கக்கூடிய பல்வேறு சுற்றுச்சூழல் மாசுக்கள் ஒரு காரணமா இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. நம்முடைய மரபணுக்கள்ல சில நேரத்தில எங்கேயோ நம்மளுடைய மூதாதையர்கள்ல இருந்த ஒரு மாற்றம் இன்றைய வாழ்வியல்ல அது மியூட்டேட் ஆகுறது வந்து அதிகரிக்குது. அதெல்லாம் வந்து தடுப்பதற்கான விஷயங்கள்ங்கும்போது, ஒட்டுமொத்த சமுதாயமும் நம்ம சூழலை பாதுகாப்பா வைக்கிறது, அது மாரி வச்சுக்கணும். குப்பை உணவுகளை குழந்தைகளுக்கு ஒருபோதும் குடுக்கக்கூடாது. நம்ம வந்து இன்னைக்கு விளம்பரங்கள் வந்து குவியுது.
ஊடகங்கள்ல. அப்படிங்கும்போது இந்த உணவு என் குழந்தைக்கானதா? அது இன்றைக்கு நலம் பயக்கிற மாரி இருக்கு. நாளைக்கு பிரச்சனைய உருவாக்குமான்னு யோசிச்சு, யோசிச்சு அந்த தாய் குடுக்கணும். சும்மா அது குதூகலம் குடுக்கும், கொண்டாடுறோம் அப்படின்னு நெனச்சு நம்ம ஆசைப்படுது அப்படின்னு அதனுடைய சிரிப்பில் மகிழ்ந்து அன்றைக்கு வாங்கி கொடுக்கிற விஷயம் தினம் நடக்குமா இருந்தா, அதில் சேர்க்கப்படக்கூடிய கூறுகள் எந்த மாரி சிக்கல உருவாக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கணம் யோசிக்கணும். கொண்டாடுன்னு சொல்லி அவன் விக்கிற விஷயத்த எல்லாம் குடுத்தான்னா, பின்னாடி திண்டாட தான் செய்யணும். அதனால நம்ம வந்து குப்பை உணவுகள குடுக்கக்கூடாது. குழந்தைகள வந்து சிறு வயதிலிருந்து வளர்க்கும்போதே அவசியமில்லாத ரசாயனங்களினுடைய எக்ஸ்போஷர் இருக்கக்கூடாது. ரொம்ப நான் வந்து எந்த நேரமும் வந்து ஒரு நவீன ரசாயன விஷயங்கள வந்து நான் முகப்பூச்சா பூசிக்குவேன், அத பண்ணிக்குவேன். இப்போ சின்ன பிள்ளைகள் நம்ம வீட்லலாம் நம்ம குட்டி குழந்தையா இருக்கும்போது நெயில் பாலிஷ் போடுறது ரொம்ப அழகா விளையாடுவாங்க. வந்து வந்து எனக்கு போட்டு விடவா? உனக்கு போட்டு விடவா? அப்படின்னு குழந்தையா இருக்குது. அது இயல்பா அந்த குழந்தைக்கு இருக்கிற விஷயம். ரூ. 1க்கும் கோயில் வாசல்ல நெயில் பாலிஷ் விக்கிறவங்க இருக்காங்க. ஒரு பாக்கெட் வந்து ரூ. 10,000க்கு விக்கிறவங்களும் இருக்காங்க. எந்த அளவுக்கு தர நிர்ணயத்தோட அந்த மிக விலை குறைந்த விஷயம் இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? அ ஒரு ஊடகவியலாளர் நீங்க வந்து ஒரு உடலை வந்து நம்ம ஒரு பளிச்சுன்னு வைத்துக் கொள்வதற்காக வைக்கிற விஷயமும், தினம் தினம் ஒரு குழந்தை பூசிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இது வந்து ஒரு விஷயத்தை மற்ற மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கும், ஒரு ஊடகத்திலேயோ, இல்ல தொலைக்காட்சியிலேயோ, ஒரு திரைப்படங்கள்லயோ வர்றவங்க பூசிக்கொள்ளுகிற விஷயத்த, அன்னாடம் நம்ம வீட்ல நம்ம எல்லாரும் எல்லா பொழுதிலும் வைத்துக் கொள்ளணுங்கிற சிந்தனை நமக்கு வேண்டியதில்ல. அதனால நான் என்ன சொல்லுவேன் அப்டின்னா, சிறு குழந்தைகளை முடிந்த வரைக்கும் வந்து இந்த மாரி ரசாயனங்கள வந்து மேல பூசுறது, வைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுங்க. உணவுல குப்பை உணவுகள் குடுக்காதீங்க. ஓடி ஓடி விளையாட வைங்க பிள்ளைகள. அது மாரி ஒரு இடத்துல முடங்கி கிடந்தா தான் பிரச்சனை. அது பாட்டுக்கு குதிச்சு ஆடி பாடி ஓடிட்டு இருக்கு. கீழ விழுந்து அடிபட்டு காயம் வந்தா கூட தப்பு கிடையாது. அது மாரி வளர்ந்தோம்னா, நம்ம நீங்க சொன்ன ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், கேன்சர்ஸ் வர்றதை ஓரளவேனும் தடுக்கலாம். இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீசனல் டிசீஸ் அதாவது ஃப்ளூ இந்த மாரிலாம் இருக்கு இல்லையா? அதுக்குமே இது கரெக்ட்டான ஆன்சரா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். பட் இருந்தாலும் கிட்ஸுக்கு வந்து நெறைய ஜுரம் இந்த மாரிலாம். அத வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம்? இல்ல குழந்தைகளினுடைய எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வந்து நம்முடைய செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்தில வந்து நாங்க வந்து கணை அப்படிம்போம். ஆ நம்ம வந்து கணச்சூடுன்னு இருக்கக்கூடிய குழந்தை வந்து சரியா சாப்பிடாம, சரியா ஒரு ஆரோக்கியமான உணவு எடுக்கலைன்னா மாந்தம் இருக்கும். அந்த மாந்தத்தை சீர்படுத்தாமல் போனால் கணை வரும் என்று சித்த மருத்துவம் சொல்லும். நவீன அறிவியல் வந்து இம்யூனிட்டி நல்லா இல்லைன்னா பிரைமரி காம்ப்ளெக்ஸ் வரும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாம் ஒரே புரிதல் தான். குழந்தைக்கு நம்ம சிறு குழந்தையிலேருந்தே அவங்க எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கணும்னா, புரதம் நல்லா சாப்பிடணும். புரோட்டீன் ரிச் ஃபுட் அவங்க எடுக்கணும். நம்ம இந்திய உணவுகள்ல, தமிழ் உணவுகள்ல பொதுவா புரதம் குறைவு. அப்போ நம்ம அந்த தாயோ, தகப்பனோ தேடி தேடி புரதத்த குடுக்கணும். தினம் ஒரு முட்டை சாப்பிடுறியா? தினம் கொஞ்சம் நல்ல கொண்டைக்கடலை சாப்பிடுறியா? நல்ல சோயா சாப்பிடுறியா? பாசிப்பருப்பு நல்ல சுண்டலா சாப்பிடுறியா? கேழ்வரகு ஸ்ப்ரவுட்டடா சாப்பிடுறியா? இப்படி அந்த புரிதலோடு அந்த உணவை குடுத்தோம்னா, அந்த எதிர்ப்பாற்றலுக்கான முதல் விஷயம் அது கிடைக்கும். 2வது எப்ப அந்த குழந்தைக்கு ஃப்ளூ, காய்ச்சல் இதெல்லாம் வருது அப்படின்னா, ஒண்ணு எதிர்ப்பாற்றல் குறைவு. இன்னொன்னு அதனுடைய எக்ஸ்போஷர்ல வந்து ரொம்ப வந்து நம்ம இப்ப இன்னொரு குழந்தைக்கு காய்ச்சல் வருதுன்னா, இந்த குழந்தைக்கு ஈஸியா அந்த தொற்று வரக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப அது நம்மை தாக்காமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்புல எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடிய உணவு குடுத்துக்கிட்டே இருக்கணும். குறிப்பா மிளகு. ஒரு மிளகு ரசம், பருப்பு சாதம் குடுக்குறப்ப அதிலேயே கொஞ்சம் மிளகு ரசம் பெசஞ்சு குடுங்க. நீங்க சொல்லும்போது அப்படியே சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா வந்து இப்ப இருக்கிற கிட்ஸுக்கு ஏதாச்சும் சோறு தான் வைக்கிறாங்க. பக்கத்துல வந்து ஏதாச்சும் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அப்படிதான் வந்து குடுக்குறாங்க. ஸோ அது எப்படிதான் அவங்களும் கட்டுப்படுத்துவாங்கன்னு தெரியல. இல்லம்மா, நம்ம குழந்தை ஒரு குதூகல மனம் உள்ள ஒரு மனம் இருக்கும். அந்த குழந்தைக்கு எதையாவது தொலைக்காட்சியிலயோ இதெல்லாம் பார்க்கும்போது, அத செய்யணுங்கிறது ஆசைப்படும். ஆனா, அதுக்கு நம்ம வந்து தாயும், தகப்பனும் தான் அத வந்து மாத்தணும். நீங்க வந்து அந்த உற்சாகத்தை விட அதிக உற்சாகமும், குதூகலமும் சொல்லக்கூடிய ஒரு கதையை சொல்லணும். நீ வந்து இவ்வளோ இந்த மாரி வெண்டைக்காய் சாப்பிட்டேன்னு நமக்கு வெண்டைக்கான்னு ஞாபகம் வருது. நம்ம அம்மா எல்லாரும் சொல்ற கதை என்ன? வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு. ஆமா. மேக்ஸ் சூப்பரா ஆமா. போடுவாங்க. வெண்டைக்காய்க்கும், மேக்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அது ஒரு கண்டிப்பா. அழகான பொய். ஆனா, அந்த அழகான பொய்ய வச்சு தானே நானும் நீங்களும் வெண்டைக்காவ சாப்பிட்டோம். நான் கூட நெறைய வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கேன். மேக்ஸ் வந்ததே இல்ல. ஆனா, வெண்டைக்காய் சாப்பிட்டதுனால ஏற்பட்ட பயன் உங்க முட்டு நல்லாருக்கும். உங்க உடலுக்கு பல நல்லது இருக்கும். அது வெண்டைக்காய்னால பயன். அப்போ அழகிய பொய்கள் சொல்ற அன்னை நம்ம வீட்டுக்கு வேணும். அழகிய பொய்கள சொல்லணும். நீங்க அழகா சொன்னீங்க, "ஏய் இத சாப்பிட்டேன்னா உன் முடி எவ்ளோ அழகா வளருது தெரியுமா? உன் ஸ்கின் எப்படி நல்லா இருக்கு தெரியுமா? அதனால நீ வந்து பருப்பு சோறு சாப்பிடணும், இந்த கொண்டைக்கடல சாப்பிடணும். நீ இத சாப்பிட்டேன்னா உசேன் போல்ட் மாரி ஓடுவ." இத சாப்பிட்டா இப்படி இந்த இந்த பேச்சுக்கான தளம் இன்னைக்கு இல்ல. அதுக்கான நேரம் இல்ல. அதுக்கான கற்பனைகள் அந்த அம்மாட்ட இல்ல. கதை இல்ல. சிப்ஸ வாங்கி குடுக்குறது, அத வாங்கி குடுக்குறதுன்னு பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், நமக்கு தெரியுது. இந்த மாரி குப்பை உணவுகள் தவறுன்னு. அப்போ அத நீக்கி, அத விட குதூகலம் தரக்கூடிய கதைகளை சொல்லி தான் அந்த குழந்தையை ஆளாக்கணும். அப்போ ரசஞ்சோறு சாப்பிடு, தூதுவளை சூப்பு குடி. அப்படி சொல்லும்போது ஒவ்வொன்னும் சொல்லும்போது ஒரு கதையை சொல்லி தான் ஆகணும். தவறான வழிகாட்டுதல் இல்ல. அதன் மூலமா அந்த குழந்தையை செம்மைப்படுத்துறது.
எல்லா குழந்தைக்கும் இன்றைக்கி வந்து முடி நல்லா வளரும். பெண் குழந்தை எடுத்தோடனே உனக்கு நல்லா ஹேர் நல்லா வரும்டான்னு சொன்னால் டபால்னு எதை வேணாலும் சாப்பிடும். அதே மாதிரி ஸ்கின்னு நல்லாயிருக்கும், நீ வந்து நல்லா டாலாக வளருவ, பையன்கிட்ட சொல்லும்போது நீ ஓடுவ, நீ புலி மாதிரி குதிக்கலாம்டா, நீ வந்து ஓட்டத்தில் இப்படி ஆயிடுவேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அதில் ஈடுபாடு வரும். அந்த கதைகளை சொல்லணும். ஏதோ ஒரு கற்பனையை வைத்து நம்ம உணவை கொண்டு வரணும். ஸோ ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஹெல்தியான ஃபுட்ஸை வந்து சாப்பிட வைக்கணும். அதுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்கிறது வந்து எப்போவுமே உணவு கொடுத்தல் என்பது சயின்ஸ் இல்லை, அது ஆர்ட், அது கலை. உட்கல்ல உட்காந்து ஒரு பாட்டி மடியில் உட்காந்து சாப்பிட்ற குழந்தை டேபிளில் ஏப்பரன் கட்டி ஸ்பூன் வச்சு கொடுத்தா சாப்பிடாது. கவனிச்சிருக்கீங்களா? உட்கல்ல கூப்பிட்டு வெளியே போய் பாரு அதை பாரு இதை பாருன்னு வச்சு வாய்க்குள்ள பாரு திணிச்சு. அப்படி சொல்லி ஆமாம், அது அந்த நேரத்தில் ஆண் வாயை பிழைக்கும் போது உள்ளே திணிச்சிடுவாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஸ்பூனில் அப்படியே ஏப்பரன் ஏதோ ஆப்ரேஷன் தேட்டரில் உட்காந்துருக்க மாதிரி அது இருந்ததுன்னா அது எப்படி சாப்பிடும்? அந்த தான் நம்ம தான் அதை மாற்றணும். ஸோ ஜுரம், கோல்டு இதெல்லாம் வந்து நம்ம பேசினதுனால இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு கபசுர குடிநீர் வந்து ஒரு நல்ல ஒரு மருந்தா இருக்கு. ஸோ அந்த மருந்துக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க? சரி, ஒரு விஷயம், கபசுர குடிநீர்ங்கிறது ஒரு மருந்து. அது வந்து நுரையீரல் சார்ந்த நோய்களுக்காக பல நெடுங்காலமாக பயன்படுத்தப்பட்ட மருந்து. கோவிட் காலத்தில் அது வந்து ஒரு கூடுதல் பலன் தருமா அப்படின்னு யோசித்து தான் அது அரசாங்கம் அதை வந்து அனுமதிச்சாங்க. அது அனுமதிக்கும்போது சில சர்ச்சைகள் இருந்தது. என்னடா இது கோவிட்ல இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் பாட்டுக்கு எதையோ ஒன்று கொண்டு வந்து வரீங்களே அப்படின்னு தான் ஒரு சர்ச்சை வந்தது. அந்த சர்ச்சையை நான் பல வகையில் எதிர்கொண்டிருக்கிறேன் அந்த காலத்தில். கோவிடுக்கு அப்புறம் கடந்த 4-5 ஆண்டுகளில் கபசுர குடிநீரில் நடத்தப்பட்ட ஆய்வுகள்லாம் பிரமிக்கத்தக்க முடிவுகளை கொடுத்துச்சு. எப்போவுமே அடிக்கடி சொல்கிறது வந்து நவீன மருத்துவத்தில் நடத்தக்கூடிய ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல்பாங்க, ஆர்சிடின்னு. ஆர்சிடியில் ஒரு மருந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அதை எடுத்துப்போங்கிறது நவீன மருத்துவ உலகத்தினுடைய தாரக மந்திரம். இந்த கபசுர குடிநீரை வச்சு ஒரு 4 ஆர்சிடி நடந்துச்சு. 4 ஆர்சிடிலையும் ஆமாம் இது பயனளிக்கிறது, இது இந்த அளவில் பயனளிக்கிறது, இந்த அளவில் இதை பயன்படுத்தி கொள்ளலாங்கிற முடிவுகள் வந்திருக்கு. அதை தாண்டி கிட்டத்தட்ட 30 ஆய்வுகள் நடந்திருக்கு கபசுர குடிநீரில் மட்டும் இந்த கடந்த 4 ஆண்டுகளில். இந்திய நம்மளுடைய அமைச்சகத்தினுடைய மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில், தேசிய சித்த மருத்துவ நிறுவனத்தில் இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாம் ஒரு உயர்ந்த அதாவது இண்டெக்ஸ்டு ஜேர்னல் அப்படிம்பாங்க, அதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. நிச்சயமாக இந்த மருந்து வந்து பலன் அளிக்கும் என்பதை வந்து இந்த ஆய்வுகள் முடிவுகள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் போதாது, இன்னும் பல ஆய்வுகள் வேணும், இன்னும் ஆய்வுகளை தொடரணும்னு சொல்லி அதனுடைய ஆய்வுகள் நடந்து கொண்டும் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அப்போ நம்ம இது வராமல் இருக்க தினமும் கபசுர குடிநீரை அதுதான் கேட்கும். எப்பயும் குடிக்கலாமா? இல்லை நம்மளுடைய சளி இருக்கிற காலத்தில் ஒரு கபம் இருக்குது, ஒரு 3 நாள் எடுத்துக்கொள்றதுல தவறு இல்லை. எப்போவுமே 2 நாள் 3 நாளைக்கு மேலே உங்களுக்கு இந்த இஷ்யூ வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் அருகாமையில் ஒரு சித்த மருத்துவரோ, ஆயுர்வேத மருத்துவரோ, நவீன மருத்துவரோ யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டணும். அதான் முதலே சொன்ன மாதிரி குழந்தைகள்ங்கிறவங்க வல்னரபிள் குரூப். நம்ம சளி பிடிச்சிக்கணும்னா டகால்னு ஆஹா அன்னைக்கு எல்லாம் கோவிடே போயிருச்சே, தினம் ரசம் மாதிரி அதை வச்சு தினம் குடிங்கிறது அர்த்தமே கிடையாது. அப்படி செய்யக்கூடாது. மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் ஒரு 2-3 நாள் சாதாரண கபம்னா ஒரு துளசி கொடுக்குற மாதிரி, வெத்தலை கொடுக்குற மாதிரி நீங்கள் 1-2 நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் அதற்கு மேல் வருது அப்படின்னா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நீங்கள் எந்த ஒரு கஷாயமோ எந்த ஒரு மருந்துகளையும் கொடுக்கணும். கபசுர குடிநீர் மாதிரி நிலவேம்பு குடிநீரும் அப்படி தான். நிலவேம்பு குடிநீரும் வந்து இந்த மாதிரி ஒரு காய்ச்சல் இருக்குது, காய்ச்சலோடு உடலில் வலி இருக்குது, சிக்கன் குனியா மாதிரி வைரல் ஃபீவர், அதாவது வைரல் ஆர்த்ராலஜியாம்பாங்க, ஃபீவர் வித் பெயின், அந்த மாதிரி சமயத்தில் 1 வாரம் 10 நாள் அதை கொடுக்கலாம். இது ரெண்டும் நல்ல மருந்துகள். அதனால் தினம் ரசம் மாதிரி நான் சாப்பிட்றேங்கிற முடிவில் செய்யவே கூடாது. அது முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் தூதுவளை சூப்பெல்லாம் சொல்கிறோம், அதெல்லாம் வந்து ஒரு உணவு மாதிரி எடுக்கலாம். ஒரு சூப் அது. அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுல ஒரு ஆரோக்கியமும் கூடுதலாக கிடைக்கும். ஒரு புரோட்டீன் சேர்ந்த ஒரு கஞ்சி கொடுக்க சொல்கிறோம், அதில் நிறைய புரோட்டீன் சேர்ந்த உணவு. அது வந்து மருந்து கிடையாது, அது உணவு. ஸோ அப்போது தினசரி அன்றாட பராமரிப்பில் நம்ம எதிர்பார்த்தல் கூட இருக்கிற மாதிரி, நமக்கு சர்க்கரை வந்துடாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் நமக்கு வந்து மூட்டு வலிகள் வராமல் இருக்கிறதுக்கு, அதற்கு இந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படிங்கிற மருத்துவ உணவுகளை எடுத்துக்கணும். நோய் காலங்களா அப்போ இந்த மாதிரி நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர், அந்த நோய் காலங்கள் அதை பயன்படுத்திக்கணும். இந்த புரிதல் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் தினசரி போய் சாப்பிட்றது அப்படின்னு செஞ்சோம்னா வேறு பிரச்சனைகள் வந்துடும். இன்னைக்கு நலத்திணை சேனல்ல டாக்டர் சிவராமன் அவர்கள் நம்ம கிட்ட வந்து நிறைய உரையாடல் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அண்ட் இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்வேதா. புற்றுநோய் இது வந்து நிறைய பேருக்கு இப்போ வருது. சித்த மருத்துவத்தில் கல்ப மருந்துகள்னு சொல்லுவோம். புற்றுநோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டா, இல்ல ரைஸ் எடுத்தா சுகர் லெவல் அதிகமாயிடுதா? ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைனில் போட்டோம்.
இப்ப எல்லாமே நமக்கு இன்ஸ்டன்ட்டா வீட்டுக்கு வரணும். நல்ல பொருட்களை ஆன்லைன்ல குடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கியஅங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.